ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை, கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை, சுழியம், எள்ளுருண்டை, இந்த 5 வகையான ஸ்வீட் செய்ய போகிறோம். இதை நமக்காக செஞ்சு காட்ட போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்காவுடைய மாமியார். என்னுடைய அத்தை இன்றைக்கி கார்த்திகா சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் இந்த எல்லா ரெசிபீஸும் செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் என்னுடைய அக்காவுடைய மாமியார். வணக்கம். ஸோ எங்கள் அக்காவுடைய வீட்டு பாரம்பரியப்படி கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு நம்ம கார்த்திகா சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க கை மனத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா அத்தை? செஞ்சு தரீங்களா? பார்க்கலாம். எள்ளு கொழுக்கட்டை, ஓகே. கடலைப்பருப்பு போட்டு பூர்ணம் வச்சு அது ஒரு கொழுக்கட்டை, வெறும் எள்ளு உருண்டை. ஸோ இந்த 5 கொழுக்கட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள், இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான பேசிக் பூரணம். அதுக்கு வந்து நமக்கு கொழுக்கட்டை மாவு இல்லை அரிசி மாவு தேவை இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் மாவு, அந்த பேசிக் மாவு செய்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு டைப் செய்கிறாங்க. அதில் தேவையான அளவு நெய் விட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறாங்க. தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறாங்க. அதை வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம வந்து வதக்கி நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஊற்றுவாங்க. சரி. எங்கள் மாமியார் வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அதை திருப்பியும் வானலில் போட்டு கெட்டியாக்கி அதுதான் செய்வாங்க. இப்போ இந்த மெத்தடெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் சிஸ்டரில் சொல்லி கொடுத்தது. சூப்பர். இதோட ஈஸின்னா தண்ணி கொதிக்க வச்சு இதுலேயே ஊற்றிடலாம், மாவுலேயே ஊற்றிடலாம். அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அத்தை சொன்ன மாதிரி இந்த பூரண மாவு ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பச்சை தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்தில் வச்சு அது அடுப்பில் வந்து சூடு பண்ணி நம்ம வந்து பந்து மாதிரி ரெடி பண்ணுவோம், அது ஒரு விதம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சுடு தண்ணி வச்சு மாவில், கொழுக்கட்டை மாவில் அப்படியே சுடு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிறது, அது ஒரு விதம். மூணாவது விதம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டவ்வில் ஒரு கடாயிலையோ ஒரு பாத்திரத்துலையோ சுடு தண்ணி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அந்த சுடு தண்ணிலேயே அப்படியே கிளறி அடுப்புலேயே வச்சு இந்த மாதிரி கிளறி பந்து மாதிரி எடுப்போம், அது ஒரு விதம். இத்தனை விதங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்டாக வரக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்சு அதில் தண்ணி சேர்த்து இட்லி மாவு ஆட்டுற மாதிரி மாவு ஆட்டி எடுத்துகிட்டு அதை வந்து வானல் சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றி நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி திரட்டி எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஈஸியஸ்ட் மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பதத்தில் மாவு இருந்துச்சு இல்லைங்களா, கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு சிம்மில் வச்சு இந்த மாவை வந்து சேர்த்துட்டாங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை சேர்த்து நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கடகடன்னு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுருண்டு திரண்டு வந்துடும். கடாயில் ஒட்டாமல் வரணும், நல்லா திரண்டு பந்து மாதிரி வரணும். சப்பாத்தி மாவு எப்படி நமக்கு அழகாக வருது அந்த மாதிரி வந்துடணும், அதுதான் கரெக்டான பதம். ஸோ நீங்கள் நெய்யும் விட்டுக்கலாம், நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து நெய் தான் விட்டுருக்கேன். நெய் விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். நெய் வேணுன்றவங்க நெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் வேணுன்றவங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான்ஸ்டிக்கில் செய்யும் போது நல்லா தாராளமாக ஒட்டாமல் வரும். நீங்கள் சாதாரண வானலில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கூடுதலாக நல்லெண்ணெயோ இல்லைனா நெய்யோ விட்டுக்கலாம். நல்லா ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு திரண்டு வரும். அழகாக உங்களுக்கு திரண்டு பந்து மாதிரி வரும். இந்த நேரத்தில் நீங்கள் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் எந்த ப்ரொசீஜரில் செஞ்சாலும் கரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டிய பதம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். அவங்க ஸ்டவ்லேருந்து கடாயை இறக்கிட்டாங்க. கையில் வந்து லைட்டாக அதை வந்து பந்து மாதிரி உருட்டிட்டு க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிட போகிறாங்க, ஆறப்போகுது. நான் வந்து கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் வச்சு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஊற வச்சு சேர்த்திங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு மெத்துன்னு வெந்துடும். அதனால தான் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய கடலைப்பருப்பை நல்லா மஸ்டிடுங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். பூரணம் வந்து கெட்டிமாக இருக்கணும் இல்லைங்களா, தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு லேட் ஆகும். ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா கமகமன் வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பியூராக இருக்கக்கூடிய வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சேர்த்துருக்க எல்லா வெல்லமும் பார்த்திங்கன்னா பியூராக இருக்குன்றதுனால டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வண்டல் இருக்கும், அதில் வந்து தூசி மண் இருக்கும்னு டவுட் இருந்துச்சுன்னா தனியாக நீங்கள் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் வெல்லத்தை உருக்கி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக சேர்த்துக்கும் போது சீக்கிரம் ரெடி ஆகிடும். நீங்கள் உருக்கி தண்ணியாக சேர்க்கும் போது அது திருப்பி கெட்டியான ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பியூரான நல்ல வெல்லமாக சேர்த்து வாங்கிக்கிறது நல்லது. ஸோ அந்த நெய்யில் நல்லா வறுக்கப்பட்ட தேங்காயில் நம்ம வந்து
வெல்லம் சேர்த்தோம், கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறாங்க. சேர்க்கும் போது அந்த வெல்லம் இன்னும் நல்லா உருக ஆரம்பிக்கும். உருகி அந்த கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா இலகி கொஞ்சம் தண்ணியாக நீர்த்த மாதிரி வரும் பாருங்கள். அது உருகிட்டு அகெயின் திருப்பி கெட்டி ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த நேரத்தில் ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிளறி இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் பந்து மாதிரி உங்களுக்கு சுருட்டிட்டு அழகாக வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் திரண்டு வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். தனியாக எடுத்து ஆற வச்சுருவோம். நமக்கு கடலைப்பருப்பு பூரணம் தயார். எள்ளு பூரணத்துக்கு நம்ம வந்து எள்ளை வந்து வெறும் வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் எள்ளை அதில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். லைட்டாக வாசனை வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம வறுத்து அதை ஆற வச்சுக்க போகிறோம். ஆற வச்சு அரைச்சிடலாம். சொல்லுங்கள். எள்ளு வறுத்து வச்ச எள்ளை ஆறிடுச்சு நல்லா. ஆறினதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். சரி. நல்லா வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா தூளாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். தேங்காய் நல்லா மணக்க வாசனை வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எள்ளு பொடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்கிட போகிறோம். ஸோ நமக்கு மாவு தயாராக இருக்குது. கடலைப்பருப்பு பூரணத்துக்கு தேவையானது பூரணம் தயார் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எள்ளு பூரணத்துக்கு தேவையானது ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம தேங்காயும் எள்ளு மாவும் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அது தனியாக பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். அதே கடாயிலேயே நான் வந்து வெல்லத்தை சேர்த்து லைட்டாக உருக ஆரம்பிக்கிற நேரத்துக்கு நான் வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காவையும் எள்ளையும் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஸோ இந்த ஏலக்காய் பொடி, தேங்காய், எள்ளு பொடி, வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உங்களுக்கு கலந்து வரணும். அந்த வெல்லம் எல்லாம் உருகி திருப்பி கெட்டியாகி உங்களுக்கு வரணும். அந்த நேரம் நல்லா நமக்கு உருண்டை பிடிக்க வரணும். அந்தளவுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கெட்டியாகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிற நேரத்தில் நீங்கள் வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதுவும் ஆறட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ 2 பூரணமும் தயாராகிடுச்சு. நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மூடி வச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மாவு, அதை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவல் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிறாங்க. குட்டி பாலாக உருண்டைகளாக அழகாக உருட்டி வச்சுக்கிறாங்க. உருட்டி வச்சுட்டு இன்றைக்கி வாழை இலையில தான் செய்ய போகிறாங்க. வாழை இலையில நெய் அல்லனா நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக தட்டிக்காங்க. தட்டும்போது ஓரங்கள் மெலிசாக இருந்தால் பரவாயில்ல, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிசாக இருக்கணும். நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த ஸ்டஃபிங் வந்து தாங்கணும், பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நடுவில் வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்க சொல்லி டிப்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி நடுவில் பூரணத்தை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். கடலைப்பருப்பு பூரணம் வைக்கிறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான், எள்ளுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜர் ஒன்று தான், பூரணம் தான் மாறுது. அதனால் நான் ஒன்று தான் காமிச்சிருக்கேன். வீடியோ லென்த் ஆக போகுதுன்னு. பிரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, பிரிகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி நெய்யை தொட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா அது சீல் ஆகிடும். பிக்னஸாக இருக்கீங்க, பயமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஓரங்களை வந்து இந்த மாதிரி லைட்டாக நெய் தொட்டு மடித்து விட்டுறலாம். அழகாக ஒட்டிக்கும். வெந்து வரும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளில வராது. கடலைப்பருப்பு பூரணம் ஒன்று, எள்ளு பூரணம் ஒன்று நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி மாவை வந்து நல்லா தட்டிட்டு அதை கொழுக்கட்டை அச்சில் வச்சுட்டு சேம் எல்லே வச்சு உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி காட்டுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த டிசைனுக்கு அழகாக கட் ஆகிடும். அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். ஈஸியஸ்ட் மெத்தட் எதுன்னு சொல்லுவேன்னா வாழை இலை மெத்தட். அண்ட் வாழை இலையில் நம்ம வேக வைக்கும் போது அதுக்கு ஒரு ருசியும் மனமும் தனியாக உண்டு தான். இதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் அலுமினியம்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி மோதகம் பிடி கொழுக்கட்டையுடைய மோல்டு விற்கிது. அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ள நெய் தடவிட்டு இதே மாதிரியே மாவை கொடுத்துட்டு நடுவில் ஒரு விரலை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் பூரணம் எந்த விதமான பூரணமாக இருந்தாலும் கடலைப்பருப்போ எள்ளோ அதை நீங்கள் போட்டுட்டு சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வெள்ளை எடுத்து அந்த மாதிரி அழகாக வந்துடும். ஒரு ஸ்டீமரோ இல்லைனா ஒரு இட்லி பாத்திரம் ஏதாவது ஒன்றுத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்த உடனே மேலே வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு, அப்படி இல்லைனா இலையை வச்சு இலையில் நல்லெண்ணெயோ இல்லைனா நெய்யை தடவிட்டு ஒரு கொழுக்கட்டையாக உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு இறக்குனீங்க அப்படின்னாக்கா அழகாக உங்களுக்கு கொழுக்கட்டை தயாராகிடும். ஸோ நமக்கு 2 விதமான பூரணம் ஒரே ஒரு பேசிக் மாவில் 2 விதமான பூரணம் நம்ம தயாரிச்சிட்டோம். அதுவும் 2 விதமான ஷேப்பில் நம்ம தயாரிச்சிருக்கோம். இதே கடலைப்பருப்பு பூரணமோ எள்ளு பூரணமோ எக்ஸ்ட்ரா மீந்துருச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். இப்போ நமக்கு 2 விதமான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு.
ஒரு கடாயில் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே நான் ஒரு கப்பில் கொழுக்கட்டை மாவு எடுத்து அதில் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். இங்கே தண்ணி லைட்டாக சுட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் வெல்லம் விட்டுக்கிறேன். நம்ம வந்து இப்போது பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வெல்லம் வந்து உருக்கி நீங்கள் இதில் வடிகட்டி சேர்த்தாலும் பரவாயில்ல. நான் ஃப்ரெஷ்ஷான பியூரான வெல்லம்ன்றதுனால டேரெக்டாக சேர்த்துட்டேன். இந்த மாதிரி தலபுலன்னு கொதிக்கிற நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டை மாவை இதில் சேர்த்துக்கிறோம். எல்லா ஸ்வீட்டுக்கும் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்வீட்டை வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ரொம்ப மைல்டாக லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். கெட்டியே ஆகக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கலந்து கடகடன்னு அவங்க வந்து கிளறி விட்டுட்டே இருந்தாங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறினாங்க. அடுத்து தேங்காய் துருவலும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறாங்க. நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு திரண்டு வரணும். கடலைப்பருப்பு பூரணமுக்கு தயார் பண்ண மாதிரியே இதுவும் வந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு பந்து மாதிரி உங்களுக்கு வரணும். அதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம், நல்லா ஆறினதுக்கப்புறம் உள்ளங்கையில் வந்து நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்திங்கன்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். சேர்ந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். அதே மாதிரியே இட்லி பாத்திரம் இல்லைனா ஸ்டீமரில் வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு இல்லை நெய்யை தடவிட்டு கொழுக்கட்டைகளை லைனாக நீங்கள் அடுக்கி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். அழகாக உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை தயாராகிடும். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வித் மெஷர்மெண்ட்ஸோடு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராஸாக இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு பூரணமாக நீங்கள் அழகாக அப்படி வந்து சின்ன சின்ன பாலாக நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் சுழியம் செஞ்சிடலாம். சுழியம்க்கு நான் வந்து அரைக்கப்பளவுக்கு மைதா மாவு, அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு லம்ஸே ஃபார்ம் ஆகாமல் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் வந்து ஒரு கடலைப்பருப்பு உருண்டையையும் அது உள்ள டிப் பண்ணி எடுத்து நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுழியம் தயாராகிடும். இது மைதா மாவு அப்படின்றதுனால ஒரு சுழியமோட இன்னொரு சுழியம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் ஒட்டினாலும் பரவாயில்ல, பயப்பட தேவையில்லை. அதை உடச்சி விட ட்ரை பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். எண்ணெயில் இருக்கும்போதே நீங்கள் பிரித்து விட ட்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்காக இந்த ட்ரிப் சொல்கிறேன். இதே மாதிரி பேட்சஸில் நான் எல்லா சுழியமும் சுட்டு எடுத்தாச்சு. அடுத்தது எள்ளு பூரணத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையுமே கையில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த எள்ளு பூரணமாக அப்படியே சும்மாவே சாப்பிடலாம். அதை உருண்டை பிடிச்சி வைக்கும்போது அது எள்ளு உருண்டையாக குழந்தைங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து சாப்பிட சொல்லலாம். எள்ளு உருண்டை எள்ளு பூரண கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப 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 உகந்தது. ஆக்சுவலாக அத்தை இந்த இடத்துல நிறையா பேசியிருந்தாங்க. பக்கத்து வீட்டில் ட்ரில்லிங் மிஷின் ஆனில் இருந்துச்சு. அதனால அவங்க பேசின ஆடியோ சரியாக கேட்கல. அவங்க நமக்காக சமைச்சிருந்ததை இப்போ லிஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பிடி கொழுக்கட்டை, எள்ளு உருண்டை, கடலைப்பருப்பு பூரணம் வச்ச சுழியம். கொழுக்கட்டைகள் வந்து 2 ஷேப்ஸில் செஞ்சுருக்கோம். 2 ஷேப்லேயுமே ஒரு ஷேப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை அண்ட் வந்து எள்ளு பூரண கொழுக்கட்டை. இந்த ஷேப்லேயும் 2 செஞ்சுருக்காங்க, இந்த ஷேப்லேயும் 2 செஞ்சுருக்காங்க. யூடியூப் மூலயமா கார்த்திகா சேனலை சந்திக்க நேர்ந்ததுக்கு எனக்கு மிகவும் நன்றி. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லோரும் இதை செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கார்த்திகாவுக்கு சொல்லுவீங்க. ஓகே, பாய். இந்த எல்லா ரெசிபியும் நமக்காக அத்தை ஒரே நாளில் செஞ்சு காமிச்சிருந்தாங்க. கார்த்திகா சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பில் என்னுடைய அத்தைக்கு ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். தேங்க்யூ. டாடா.